Hi friends, welcome to JSJ Jessie Spoken English channel. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு டிஃப்ரெண்டான 5 சென்டென்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னாலும் முடியவில்லை, அதாவது அவனால முடிஞ்சிச்சா அப்படின்னா இல்ல, என்னாலயாவது முடிஞ்சிச்சா என்னாலே முடியல அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலான்றத பார்க்கலாம். Neither can I. Neither can I. என்னாலும் முடியவில்லை. Neither can I. ஒருவேளை அவனால முடியல, என்னாலையாவது முடியுதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஒரு விஷயம் என்னாலே முடியல, அவனால முடியல, என்னால செய்ய முடியுதான்னு பாக்குறேன். நம்ம ஏதாவது ஒரு விஷயம் செய்யலான்னு பார்ப்போம். அப்புறம் கடைசியா என்னாலே முடியல அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு neither can I. Neither can I. என்னாலையும் முடியல. ஓகேங்களா? அடுத்தது யார் நீ. இப்போ ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு யாராவது வந்திருக்காங்கன்னா யார் நீங்க அப்படின்னு கேட்போம்ல. ஸோ அது மாதிரி யார் நீ அப்படின்னு கேட்குறோம். ஸோ அதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, who are you. யார் நீ அப்படின்றதுக்கு யார்னா who are you. நீ அப்படின்றதுக்கு you. who are you. யார் நீ. ஓகேங்களா? மழை பெய்யுமா. இன்னைக்கு மழை வருமா அப்படின்னு கேட்போம்ல. மழை பெய்யுமா அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, will it rain. will it rain. அதாவது வில்லுன்றது நம்ம ஃபியூச்சர் டென்ஸ்க்கு யூஸ் பண்ற ஹெல்பிங் வெர்ப். இப்போ will it rain, மழை வருமா. will it rain, மழை வருமா. ஃபியூச்சர்ல தான் அதாவது கேட்குறோம். அதாவது எதிர்காலத்துல நடக்க போற விஷயத்தை பத்தி தான் கேட்குறோம். அதுக்காக நம்ம willன்ற ஹெல்பிங் வெர்ப் யூஸ் பண்ணியிருக்கோம். will it rain, மழை வருமா. ஓகேங்களா? நான் போக முடியாதா. ஐயோ நான் போக முடியாதா, இங்க வேற மழை வந்துருச்சே, நான் போக முடியாதா அப்படின்னு சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, கேன் ஐ நாட் கோ. என்னால போக முடியாதா. கேன் ஐ நாட் கோ, நான் போக முடியாதா அப்படின்றதுக்கு கேன் ஐ நாட் கோ. ஓகேங்களா? அடுத்து உங்களை காயப்படுத்தியது யார். யார் உங்களை காயப்படுத்தினது. ஐயோ இவ்வளவு காயமா இருக்கே, உங்களை யார் காயப்படுத்தினது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல. இல்ல மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசியிருந்தாங்க, ஏதாவது செஞ்சாங்கன்னா உங்களை காயப்படுத்துற மாதிரி சொன்னது யாரு அப்படி சொல்லல. அதுக்கு வந்துட்டு உங்களை காயப்படுத்தினது யாரு அப்படின்னு கேட்டோம்னா, யார் அப்படின்னா இங்கிலீஷ்ல என்ன சொன்னோம், who. காயப்படுத்தினதுக்கு hurt. உங்களை you. who hurt you. உங்களை காயப்படுத்துறது யாரு, who hurt you. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்த்த 5 சென்டென்ஸ்மே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க ஆல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய இன்னொரு சேனல் ஜேஎஸ்ஜே ஜெஸ்ஸி எஜுகேஷன். அதுல வந்து எஸ்ஏ ரைட்டிங், லெட்டர் ரைட்டிங், தமிழ் கட்டுரை, இங்கிலீஷ் ஸ்பீச், தமிழ் பேச்சு போட்டி கட்டுரை, இது மாதிரி வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். யூடியூப்ல நீங்க ஜேஎஸ்ஜே ஜெஸ்ஸி எஜுகேஷன் சர்ச் பண்ணீங்கன்னா சேனல் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த சேனல் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். Thanks for watching. We will meet in the next video. Bye bye. See you. Take care. God bless you.